உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அள்ளி போட்டு போலான்னு வந்திருக்காங்க. சே இல்ல இல்லைங்க, அன்பா கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக அன்பு மழைய பொழிஞ்சு காருக்குள்ள ஏத்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு அன்பு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதே போல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபரை வந்து ரவுண்டு கட்டிக்கிறாங்க. உக்ரைனோட இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிசிசி, சாரி சாரி சாரி, தப்பு, இப்பெல்லாம் சிரிக்கூடாது இல்லையா, கஷ்டம் இல்லைங்களா? ஓகே, ரவுண்டு கட்டிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் போல இருக்குது. அதெல்லாம் அங்க கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? யாரா இருந்தானே ஏதா இருந்தானே புடிச்சிட்டு போனா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தனியா ஒரு நபர் சிக்கிட்டாருன்னா இழுத்து போடு அப்படின்னு இழுத்து போட்டு போகக்கூடிய ஆளுங்க தான் இவங்க. அந்த டைம்னு பார்த்து ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கிறவங்க ப்ரெஸ் கூப்பிட்டுட்டு ப்ரெஸ் வந்து என்னங்க நடக்குதுங்க அப்படின்னா மிரட்டுறாங்க. எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டாலும் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு உக்ரைனோட வீரர்கள் மிரட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது போல பதிலுக்கு இவர் சில கேள்வி வண்டியா கேட்கிறாரு. கேட்டு அந்த நபரை கூட்டிட்டு போயிட்டாரு. நல்ல வேலையா. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. அப்ப என்னங்க, ஹியூமன் ரைட்ஸ்ல சேர்ந்துட்டோம்னா விட்டுருவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால ஹியூமன் ரைட்ஸோட ஆர்கனைசேஷன்ல சேர்றதுக்காக உக்ரைனோட ஆண்களும் பெண்களும் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. பட் இது எல்லாமே வீடியோ பதிவுகள் வச்சு அவங்களா பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ரொபகண்டாவை கூட இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ப்ரொபகண்டா வந்துகிட்டே இருக்குது. எது நம்புறது எது நம்பக்கூடாதுன்றது தெரியல. என்னென்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப நான் உங்களுக்கு காட்ட போற பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனால ரிலீஸ் பண்ணக்கூடிய பதிவுகள். இந்த பதிவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து தப்பிச்சு போறாங்க. பக்கத்து இருக்கிற மால்டோவாக்கு, ஹங்கேரிக்குலாம் தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வந்து பிடிச்சுக்கிறாங்க. இல்லீகலா ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்காக முயற்சி செஞ்ச ஒரு குற்றத்துக்காக பிடிச்சி போடு ஃப்ரெண்ட் லைன்ல, அவ்வளவுதான் டீல். முன்னாடி போனாலும் சரி, அங்கே பாவமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது இந்த அளவுக்கு நீந்தியே போயிடலாம், உயிர் போனாலும் பரவாயில்ல, எகிரி குதிச்சாலும் ஓடிடலாம் அப்படிங்கிறது போல விஷயங்களை எடுத்து ட்ரை பண்றாங்கன்னா இதுல கொஞ்சமாச்சும் உண்மை இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஆண்கள்லாம் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உக்ரைனை விட்டு. இப்போன்னு பார்த்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கீழே ஒரு லிங்க் கொடுத்துருந்தீங்க. அந்த லிங்க்ல வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது, இது போல மற்ற நாடுகளுக்கு அகதிகளாக போயிருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து நெதர்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்புறதுக்காக வார்னிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் உக்ரைன் தப்பிச்சு போனவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து உள்ளேயே விடுறாங்க, உக்ரைனுக்குள்ளேயே விடுறாங்கன்னா என்னங்க இது, ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன இதுக்காக அவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறாங்களே, அதிகமான நபர்கள் இவங்க தான் இருப்பாங்க போல தெரியுது. இவங்க கிட்ட துப்பாக்கி இருக்குங்களா, அப்படியே திரும்பி டர்ன்னு சுட்டாங்க, என்ன பண்றது இன்னும் கேள்வி வருது. பட் ஆனால் இந்த கேள்விக்கு ரூமர்ஸ் அதிகமா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அதாவது இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ராணுவம், அந்த ராணுவம் வந்து செலன்ஸ்கி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா ரொம்ப தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து உயர் பதவியில வச்சு அவங்க மூலியமா இப்ப பிடிச்சிட்டு போறவங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க. அதாவது அவங்களுக்கு வேணுங்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கிருந்து தான் போகும். இன்கேஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா இவங்களே அவங்களுக்கு பனிஷ் பண்ணுவாங்க. பனிஷ்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிக்விடேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் டேர்ம்ஸ்லாம் நிறைய ஈஸியா யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ புரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது போல ரூமர்ஸா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ப வேண்டாம். போலி தகவல் சில நேரங்கள் உண்மையாகிறதும் உண்டு. பட் ஆனால் உங்களோட விழிப்புணர்வு பர்பஸுக்காக தான் இது போல விஷயங்கள் சொல்றது. அடுத்த ஒரு மிகப்பெரிய ரூமர் என்னவா இருக்கு அப்படின்னா, முன்னாள் கமாண்டர் இன் சீஃபா இருந்தார் இல்லையா உக்ரைனுக்கு, வேலரி ஜலூஷ்னி அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரகசியமா டீலிங் போட்டு கை கோத்துக்கிட்டாரு அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவரோட யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறாங்களோ அந்த நபர்கள், இந்த உயர் பதவியில் இருக்கிற அத்தனை நபர்களையும் டிஸ்மிஸ் பண்றாராமா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். என்ன காரணமா இருக்குன்னா, மூட்டையை கட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்படியும் யோசிக்கலாம். அதாவது வேலரி ஜலூஷ்னி அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய ஐடியா இருக்கு அப்படின்னு சில சாரார் சொல்றாங்க. ஆனா சிலர் அவர்லாம் யூகேக்கு தப்பிச்சு போயாச்சு, சும்மா பேசிட்டு இருக்காது பண்ணி அப்படிங்கிறதோட சிலர் சொல்றாங்க. பட் இதுல எது உண்மை எது பொய்ங்க தெரியல. பட் ஆனா அதாவது தப்பிச்சு போலீங்க, ஏதோ ஒரு பதவி, இந்த உக்ரைன்ல இருந்து அம்பாசிடர் பதவி ஏதோ மாதிரி, ஓகேங்களா. ஆனா மக்கள் கிட்ட வந்து அவர் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரூமர்லாம் இருக்கு. அது வேண்டாம் இருக்கு. பட் ஆனா வந்து இது போல இப்போ அந்த நபர் அங்க இருக்கிறாரு இல்லையா, இப்ப அவர் எலெக்ஷன் வரணும். எலெக்ஷன் வரும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் மார்ஷல் லா கொண்டு வரலாம் அப்படின்றது போல முடிவெடுப்பாரு. அப்ப அது போல முடிவெடுத்தா முடியாதுன்னு வேலரி ஜலூஷ்னி அவர்கள் இவரை டாப்பிள் பண்ணிட்டு, அதாவது ஆட்சி கழிப்பு பண்ணிட்டு, இவர் வந்து ராஜ்யத்தை பிடிச்சிட்டு ரஷ்யாவோட வாங்க ரஷ்யா பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல கை கொத்துக்குவாரு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் வேலையை தூக்குறாங்க அப்படிங்கிறது போல வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு.
உக்ரைன்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க முடியல. இது போல பல ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, எதையும் நம்ப வேண்டாம். அடுத்தது நோவோமிக்கலேவ்கா. இந்த நோவோமிக்கலேவ்காவோட சிட்டி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்சுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் மாதிரி இருக்குது. அந்த டவுன் ஹாலுக்கு மேல ரஷ்ய வீரர்கள் கொடியேற்றிட்டாங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லி இந்த ஒரு வீடியோ பதிவு வந்துச்சு இல்லையா, ஒளிஞ்சிருக்காங்க மறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தாக்குதலுக்காக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் தைரியமா எடுத்து சிட்டி சென்டருக்கு மேல ஏத்துறாங்கன்னா மிக பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டாங்க, கொஞ்சம் ப்ரொடெக்டடா தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த நோவோமிக்கலேவ்காவோட எப்படி சொல்லுது, மேற்கு பகுதி இன்னும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. சென்ட்ரல் அப்புறம் கிழக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் கீழே தெற்கு பாதையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு. இது எல்லாமே ரஷ்ய வீரர்களுக்குள்ள வந்துருச்சு. இப்ப ரஷ்யா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகாம தெற்குல இருந்து இந்த நவோமிக்கலேவ்காவோட தெற்க சுத்தணும். அதாவது தெற்குல இருந்து கிழக்கு தென் கிழக்கா அந்த சைடு இப்படி சுத்தி வந்து என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரோட பிளாக் பண்ணும்போது நோவோமிக்கலேவ்காக்குள்ள இருப்பாங்க இல்லையா உக்ரைனோட வீரர்கள், அவங்கள சுத்தி வளைச்சிடணும் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அப்படி நடக்குதா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கள நிலவரம். இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அடுத்த பயில நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, சமீபத்துல போலாண்டோட அதிபரான தூதா அவர்கள் கிரீமியா வந்து ரஷ்யாவோட தானே அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்களே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்றது போல கேட்டிருந்தீங்க. பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன், பிப்ரவரி மாசத்தோட தொடக்கத்துல அந்த செய்தி இருந்து எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலா அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்பப்போ தூதா அவர்கள் வந்து வரலாறு அடிப்படையில ரஷ்யா கிட்ட தான் கிரீமியா வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படிங்கிறது போல சொன்ன மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம உக்ரைனால கிரீமியாவை மீட்டெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது, உக்ரைனால தன்னிச்சா போய் என்னதான் ஆயுதம் கொடுத்தாலும் போய் சண்டை பிடிச்சி கிரீமியா மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒருவேளை அதை செஞ்சாலும் ரஷ்யா திரும்பி மீட்டெடுப்பாங்க. ஏன்னா லேண்ட் காரிடர் ரஷ்யா கிட்ட இருக்கு. அதுக்கு சிக்கல் தான், அது வந்து நீண்ட நாள் நடந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க அடிச்சு எடுக்க அவங்க அடிச்சு எடுக்க நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்டையர் மேற்குலக நாடுகளே இந்த கிரீமியாக்காக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது போராடி அந்த கிரீமியா மீட்டெடுக்க முடியாம 5 வருஷத்துக்கிட்ட எல்லாம் சண்டை பிடிச்சிருந்துக்கிறாங்க. இழப்புகள் அதிகமா இருந்ததுனால சில பல டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் படி ரஷ்யா வந்து அதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதாவது தோக்கல, ரஷ்யா தோக்க கிடையாது, நம்ம திரும்பி திரும்பி சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா கிரீமியா வந்து ரஷ்யா கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனா உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, கிரீமியான்றது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது எங்களுக்கு கிடைச்சிருச்சு, எங்க அது சேர்த்துதான் எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தீங்க, அது எங்களோட தான் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல வரலாறு அப்படிங்கிற விஷயத்த வச்சுதான் இவர் பேச வர்றாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாறோட அடிப்படையில இந்த லிவிவ் லுட்டஸ்க் எல்லாமே போலாண்டோட ஒரு பகுதி. ஆக்சுவலா இந்த சோவியத் யூனியனா இருக்கும்போது அந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போலாண்டு மக்களை இனப்படுகொலை செஞ்சுருக்காங்க. அது அங்கீகாரம் பண்ண சொல்லி உக்ரைன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் போலாண்டுல பெருமளவுல கிளம்புது. அப்படி இருக்கும்போது போலாண்டு மக்களுக்கு வந்து உக்ரைன் மேல அதிருப்தி வருது. அது உக்ரைனோட மக்கள் நம்ம மக்களை இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் அங்க இறந்துருக்காங்க, அதை வந்து தோண்டி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற போல கோரிக்கையெல்லாம் போலாண்டு தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க. அது வந்து உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனையா இருக்கிறதுனால சந்தர்ப்ப சூழ்நிலையை போலாண்டு பயன்படுத்திக்கணும்னு நினைக்குது. உக்ரைனும் கொஞ்சம் இணங்கி போற மாதிரி தான் இருந்தது. ஆமா, அந்த இடத்துல வந்து பிரச்சனை நடந்திருக்கு, சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருக்கும்போது இது போல நடந்துச்சு அப்படிங்கிறது போல. ஸோ வரலாறு அடிப்படையில லுட்டஸ்க் லிவிவும் போலாண்டோட தானே அப்படிங்கிறது போல அவர் கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா போர்னு வந்துருச்சு, உக்ரைன் பெருமளவில் சண்டை பிடிச்சிட்டாங்க, ஹெவி மொபைலைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அதிகமான இழப்புகள் இருக்கும், போர்ல வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போலாண்டு வந்து இது எங்க பகுதின்னு சொல்லி கேட்டு அதை எடுத்துக்கிறதுனா நார்மலான ஒரு விஷயம் தானே. உக்ரைனால எதுவும் செய்ய முடியாது, நண்பர்களா வேற இருக்கிறாங்க, வேற இப்போ ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் வேற போயிட்டு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால கூட அவர் தரப்புல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இது ரஷ்யாவோடதுதான் அப்படின்னு அவர் சொல்ல, ரஷ்யா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா அந்த கிரீமியாவை எடுத்துக்கும் போது கண்டிப்பா போலாண்ட் லிவிவ் லுட்டஸ்கை எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் என்ன நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இப்போ திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் மேப் பார்த்தா கூட அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட இதை தான் காட்டுறாரு. ஸோ அந்த வரலாறு அடிப்படையிலேயே நம்ம பார்டரை பிரிச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருக்கிறாங்க. அந்த மேப்ல நம்ம பார்த்துருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுபடிதான் பேசி ஒரு முடிவாகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம
இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.